Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் அல்வா ரெசிபிங்கிறது கேரட் அல்வா விட ஒரு படி தூக்கலாகவே இருக்குங்க. பீட்ரூட் அல்வா ரெசிபி வந்து ரொம்பலாம் சிம்பிளான முறையில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் அல்வா ரெசிபிக்கு இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா துருவி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு கேஷ்யூ வந்து ஒரு 10 நம்பர் பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை ஒரு 2.25 கப் அளவு அளந்து எடுத்துக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பீட்ரூட்டில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா சுண்டி வருங்க. இந்த மாதிரி டைப்பில் வரும். இப்போ ஒரு 200 மில்லி வந்து மில்க் ஆட் பண்ணிடலாங்க. மில்க் ஆட் பண்ணும்போது அது ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்குங்க மில்க் வந்து. இப்போ வெந்துருச்சான்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பை ஆட் பண்ணிக்கலாம், 3/4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சி வரும். இந்த டைமில் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு ஏலக்காய் சர்க்கரை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவரை வந்து நல்லாவே அல்வாவுக்கு தூக்கி கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.